ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்மளோட மொபைல் போன்லயே ஈஸியா பாத்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்ற ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஆதார் ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஆதார் ஆப்பை பிளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ஆதார் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மை ஆதார் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். இப்போது இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் டைம் ஆகும். 30 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆதாரில் சேஞ்ச் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 75 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டுற மாதிரி வந்திருக்கும். இதுதான் மெயின் விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா மேலே ஷோ ஆகும். கீழே இந்த நியூ நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த நியூ நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நியூ நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிடணும். அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இந்த ஆப் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். 75 ரூபா நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ணணும். அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை ஆகும். நீங்கள் அதன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத பற்றி. இப்போ இந்த வீடியோ மூலியமாக எப்படி ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.